guys, welcome back. சண்டேனாலே லஞ்ச் டைம்ல வில்லேஜ் குக்கிங் சேனல் வீடியோவோட வந்திருக்கோம். லாஸ்ட் சண்டே வரல போல இருக்கு நம்ம. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன சார் வரலன்னு. அவங்க வரலையே, வந்ததான் நாங்க வர்றதுக்கு. இன்னைக்கு வந்திருக்காங்க. தம்ப்நெயில பார்க்கும்போது என்னது அப்படியா அப்படின்னு பார்த்தா வாத்து கறி, அதாவது 10 டக்கு ஃப்ரை, வாத்து வறுவல். வாத்து கறி சாப்பிட்டது இல்ல, அப்படியா? இல்ல வாத்து கறி சாப்பிட்டது இல்ல, சாப்பிடுற ஐடியாவும் இல்ல. கோழியும் வாத்தும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனாலும் கோழி டேஸ்டா இருக்கு, வாத்தை பார்த்தா பயமா ஏன்னு தெரியல. சரி வாங்க இன்னைக்கு உள்ள போய் எப்படி சமைக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கத்துங்க கத்துங்க. கோயிலோட இருக்காங்க. இப்பதான் கத்திக்கிட்டு கூட்டிட்டு வா. கம்மி தானா, கொடூரமான ஆளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குருதுகளை கொண்டே ஒழிச்சு கொண்டு வைக்கிறது. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். இப்படியும் சாப்பிட போறேன்னு தெரியும், ஸ்டார்டிங்ல அதை உயிரோட காட்டியிருக்க வேணாமோ. டைரக்டா உரிக்கிறதுல இருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இதே மாதிரிதான் கோழியும் கவலையா தான் இருக்கு. கிரேப்ஸ் பெரிய முட்டை, வாத்து முட்டையா? 7-8 முட்டை கிட்ட இருக்கு. மட்டன் கலர்ல இருக்கு. அதுல ஈரோடு இருக்கிறத வெட்டுறதெல்லாம் கவலையா தான் இருக்கு, டேஸ்டா இருக்கு. என்ன பண்றது? எனக்கு மட்டன் ஃபீல் தான் வருது. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய், நறுக்குன வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்குன தக்காளி, அரைச்ச மிளகாய்த்தூள், அரைச்ச மஞ்சள் சாந்து, வாத்து கறி, ஒரு மணி நேரம் ஆகுதா? காலையில 4 லிட்டர் தண்ணி குடிச்சு பச்சை தண்ணி, கல்லுப்பு, பகவானே
சுருங்கிருச்சு. அந்த முள்ளெல்லாம் ஆடு மாதிரி வாத்துக்கு மீனா மார்க் தெரியும். மார்க் சரியா வந்துடும். இது ஊறுறதுக்கு நம்ம சட்டி ஏற்றுறதுக்கு சரி ரைட் அடுப்பு வைக்கிறோம்னா அப்புறம் நெருக்கமாக வாங்கிடும். நாட்டு கோழிக்கறி எத்துல இதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட சம்மந்தமே இல்லாத காம்பினேஷனா இருக்கு. இருட்டா இருக்கா? பாட்டெல்லாம் போகுது. கொண்டா கொண்டா அந்த கோயில் ஸ்பீக்கர்ல போற பாட்டு, இங்க சாப்பாடு. இன்னைக்கு வாத்து கறி கமகமன்னு நல்லெண்ணெய் ஊத்தி இஞ்சி பூண்டை நறுக்குன்னு ஏத்தி நல்ல முருகலா வருக விட்டுட்டு தலவாழ இலை போட்டு சோறு போட்டு நாட்டுக்கோழி குழம்பு ஊத்தி பொரிச்ச மீன் அவிச்ச முட்டை. அடடா, அருமையான விருந்து சாப்பாடு. ஒரு புடி பிடிச்சாச்சு. கைஸ், எனக்கு இன்னைக்கு சாப்பாடை விட அந்த கொஞ்சம் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கோயில் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கு. கோயில் ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டுட்டு அங்க கோயில்ல பாட்டு போகுது, இங்க எல்லாம் நான்வெஜ் உள்ள போகுது. அந்த காம்பினேஷனே வித்தியாசமா இருக்குல்ல. எனக்கு டக்குன்னு எங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சு. ஊருனா கிளம்பு இல்லை, அதுக்கும் இல்லை பெட்டிக்குள்ள அம்மாவோட ஊர் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அங்கே நான் சின்ன வயசில் போகும்போது இப்படி தான் 6-7 மணி ஆச்சுன்னா அங்கே இருக்கும் கோயில். ஆனால் அங்கே வீட்டுக்கு வரைக்கும் சத்தம் கேட்கும். எல்லார் வீட்லேயும் அந்த சத்தம் அங்கே எதிரொலிக்கும். ஸ்பீக்கரை போட்டு சாமி பாட்டு போட்டு விட்டுருவாங்க. தான் பாட்டு போகும். அப்போ தான் எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு கழுத்துலையெல்லாம் பட்டை அடிச்சுட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு வட்டமாக உட்காந்து இந்த கிளறு கட்டைக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நாங்கள் சிட்டியில் வாழ்கிறோமா, சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போய் இவங்க இப்படியோ கோல் பேசுகிற அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல வாழ்க்கை அப்படின்னு.
அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ இருக்கும்ல, அந்த ஆட்டோவை பின்னாடி ஆக்கள் உட்கார்ற சீட்டில் வந்து சீட் இல்லாமல் அது ஒரு பாக்ஸ் மாதிரி அடித்து கிளாஸ் எல்லாம் போட்டு உள்ள அந்த பன் ஐட்டம்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு மியூசிக்கை போட்டே வருவாங்க. அங்கே சத்தம் கேட்டோடனே இங்கே ஒரு 100 ரூபா, அப்போ 100 ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி போய் வாசல்ல இருந்து கையை காட்டுனா அது வாசலில் நிற்கிது அப்படின்னோடனே அந்த வீட்டில் இருக்கிற நட்டாச்சுட்டாலாம் வந்துடுவாங்க. வந்து அது ஒன்று வேணும், இது வேணும், இது வேணும், க்ரீம் பன்னீஸ் ஒன்று கூட்டு, ஜாம் பன்னு ஒன்று கூட்டு, சொசேஜ் பன்னு, ரோல்ஸு, கட்லெட்டு, ஃபிஷ் பன்னுன்னு எல்லாம் வாங்கி ஒரு பெரிய பேக்கில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தா மறுபடியும் டீ ஊற்ற போவாங்க. இதை பார்த்தோடனே டீயை ஊற்றிட்டு வந்து குட்டிச்சு அப்படியே அந்த பாட்டு போகும். இங்கே அப்படியே சாப்பிட்டு முடிய சரி இதோட படுத்துருவாங்களா வெள்ளைக்கார மாதிரின்னா நோ அப்பதான் பசிக்கும் டின்னருக்கு. இது டின்னருக்கு முன்னாடி சூப் குடிக்கிற மாதிரி சார், குடிச்சாதான் பசிக்கும்ல. சரி நைட்டுக்கு எதுவும் லைட்டாக சாப்பிடுவீங்களா? நோ நைட்டுக்கு சிக்கன் ஃப்ரை இப்போ சாப்பிட்டாங்களே. இது மாதிரி நைட்டுக்கும் ஹெவியாக சாப்பிட்ட வயசு அதெல்லாம். இப்போ நைட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி குடித்தாலும் முடிய மாட்டேங்குது. டின்னரே ஸ்கிப் பண்ணுற வயசுக்கு வந்துட்டோம். நானெல்லாம் அப்படிதான் சாப்பிட்டு பழகுனேன், நைட்டுக்கெல்லாம் ஹெவியாக. இவர் அப்ப எல்லாம் வந்து நைட்டுல வந்து கருவாடு பொரிப்பாரு. எத்தனை மணிக்கு? 8:30-9 மணிக்கு ஹெவி குக்கிங் சவுண்டு. நைட்டு 9-9:30 மணிக்கு அந்த சித்தி நாடகம்லாம் போகும்ல, அதை பார்த்து 9:30 மணிக்கு டிராமான்னா 9 மணிக்கெல்லாம் இவர் சமைக்க ஆரம்பிச்சிருவாரு டக்குன்னு. அந்த டிராமா பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்கும் பாருங்க. இவங்க மாதிரிதான் சிக்கன், முட்டை, நைட்டுக்கு சுடுசோறு. பகல் செஞ்ச சோறை கூட வச்சு ஆறு போற சோறு சாப்பிட மாட்டேங்க. நைட்டுக்குன்னு தனியா ரைஸ் குக்கர்ல சமைப்பாங்க. சுட்டு சோறு போட்டு நைட்டு சோறு சுட்டது அந்த வீட்டுல தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆமா, சுட்டு சோறு வச்சு கருவாடு, இந்த பாக்ஸா கருவாடு அதை பொரிப்பாரு. பொரிச்சு கொண்டு வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டா நைட்டு 9:30 மணிக்கு இவ்வளவு ஹெவி ஃபுட் உள்ள இறங்கும், உடம்பு கொண்டு வாங்காது. அது அப்படிப்பட்ட வயசு. காலையில எந்திரிக்கும் போதே பதியோட எந்திரிக்கிறது. நைட்டு ஏதோ பட்டினியா படுத்த மாதிரி. இப்ப என்னன்னா நைட்டு பட்டினியா படுத்தாலும் காலையில எழுப்பினாலும் என்ன சார் ஐயோ. அதான் சொல்றது, யங்ஸ்டர்ஸ் எது சாப்பிட்றதா இருந்தாலும் 30 வயசுக்குள்ள ஆசை தீர சாப்பிட்டுருங்க. அப்புறம் நீங்க நினைச்சாலும் சாப்பிட முடியாது. இப்பெல்லாம் ஒரு பிரெட் கூட சாப்பிட முடியல நைட்ல. அதான் ஒரு கொஞ்சம் பிரெட் சாப்பிட்டாலும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ சின்னவங்களையெல்லாம் வந்து டயட் இது அது பண்ணி போஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பிட்ற வயசுல நல்லா சாப்பிடட்டு. இப்போ பாருங்க இவங்களை பாருங்க, இவங்க இன்னும் சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வேலை அப்படி, அவங்களோட ருட்டீன் அப்படி. இருட்டானதுக்கு அப்புறமும் கோழி, வாத்து, மீன் சாப்பிட்டு உடம்பு கொண்டு வாங்காது. இருந்தா அவங்கள மாதிரி இருக்கணும் சார். அந்த தாத்தா எல்லாம் பாருங்களேன், உழைக்கிற உழைப்புக்கு இத்தனை வயசுல டின்னர் ஹெவியா சாப்பிட முடியும். உட்கார்ந்து வேலை செய்யறது குறைவு தானே, அவங்க ஓடியே தெரியுவாங்க. நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.